ஹலோ அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் தியாராகவ். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்னிக் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட். திருச்சியில் வந்து துவாக்குடி போகிற லைனில் இருக்குது டிமார்ட். வந்து நாங்களே இப்போ தான் முதல் முறையாக வர்றோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டிமார்ட்டில் வந்து ரொம்ப விலை கம்மி தான், எல்லாமே வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஏன்னா பாப்புக்குட்டி எங்கேயுமே நான் வெளியில் கூட்டிகிட்டு போகவே இல்லை இந்த லீவுக்கு. அவங்களும் கெஞ்சிட்டே இருந்தாங்க. சரி இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளர போகிற வழி. பார்த்திங்கன்னா யாரையுமே காணோம். இங்கே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காலையில் 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். 8 மணி, ஆமாம் 8:30 வரைக்கும் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரையுமே காணோம். கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. உள்ளர வந்து பார்த்தா கேட் சாத்திருந்துச்சு. 10 மணிக்கு தான் வந்து திறப்போன்னு சொல்லி போர்டு போட்டிருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு வந்தோம். அப்புறம் ஒவ்வொரு கஸ்டமராக வந்தாங்க. வெளியில் நிறைய கார்லாம் வந்துச்சு ஒன்றுன்னா. அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சி. கேட்டை திறந்துட்டாங்க. உள்ளே வந்ததுமே ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே ஃபஸ்ட்டாக வர்றோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணதில்லை. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் மணப்பாறையிலேயே. பட் வந்து வீட்டுக்கு இந்த மாதிரி வந்து ட்ராலி வச்செல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. நாங்கள் லோக்கல்லே வாங்கிக்குவோம் எங்களுக்கு தேவையானதை. தியாப்பா பாப்பாக்குட்டிக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சரி அவங்க வந்து வீட்டில் வந்து இந்த லீவுக்கு வந்து கலரிங் பண்ணுவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க. சரி அவங்க என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வந்து வெளியில் எங்கிட்ட கூட்டிகிட்டு போகாதனால சரி இதையாவது வாங்கி கொடுப்போம், வீட்டிலே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பொருள் அழகழகாக இருக்குது. பென்சிலு, ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபுல்லாகவே நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்தாங்க. 1-2 பொருளாக எடுத்தாங்க. இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் இங்கே வந்து கூட தாங்க, மணப்பாறை விட கூட தான். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் ஃபுல் ஏசி தானே, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே போடுவாங்க. நம்ம வந்து ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி வந்துட்டு நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளையுமே ரொம்ப பார்த்து எடுத்தோம். தியாப்பாக்குலாம் ரொம்ப ஹாப்பி பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ட்ராலியை தள்ளிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாப்புக்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து உண்மையாகவே வெளியில் நாங்கள் டூர் மாதிரி இந்த மாதிரி போயிருந்தால் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்காது எங்களுக்கு. அவங்க மதுரை அதிசயம்லாம் வேறு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்புக்குட்டியை போய் தண்ணியில் விளையாடணும்னு. போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு சரி போய் வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க வந்து சொல்கிறது தான் ஆசைப்பட்டு அவங்க வந்து தண்ணியிலலாம் விளையாட மாட்டாங்க, ரொம்பவே பயப்படுவாங்க. சரி காசு கட்டி வேஸ்ட்டு தான் இவ்வளோ லாங்கில் போயிட்டு அப்படின்ட்டு சரி அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இங்கே டிமார்ட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக நிறைய கஸ்டமர்லாம் இருந்தாங்க. ஜாலியாகவும் இருந்துச்சு. ஆனால் பொருள் நாங்கள் நிறைய எடுக்கலை. இதுவே வந்துட்டு ஒரு 2000 வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா எல்லாமே ரேட்டு இங்கே ஜாஸ்தி. அதனால் வந்துட்டு எங்களுக்கு செட் ஆகலை. எதுவுமே கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பை எடுக்க மறந்துட்டோம் பாருங்கள். அதனால் இங்கேயே பை வந்து விற்றாங்க. இந்த பை நல்லா தான் இருந்துச்சு. 29 ரூபா போட்டிருந்துச்சு இந்த பையோட விலை. நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கட்டைப்பை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் மறந்துட்டு வந்துட்டோம். கட்டைப்பை தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நாங்கள் வந்து மறந்துட்டு வந்தனால இந்த பையை இன்றைக்கி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எடுத்து அந்த முன்னாடி வந்து எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம பேக்கிங்கு செக்கிங் எல்லாமே வந்துட்டு நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வந்துட்டு ஒன்லி பில்லிங் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே இங்கே மணப்பாறை சைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாஃப் தான் எல்லாமே பண்ணணும். பேக்கிங் செக்கிங் எல்லாமே வந்து ஸ்டாஃப் தான் பண்ணணும். கஸ்டமர் வந்து அந்த பொருளை வந்து எடுக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலை. இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓரளவு எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் எடுத்தாச்சு. 2000-2000க்குள்ளார தான். ஐஸ்கிரீம் இங்கே வந்து ஏதோ ஐஸ்கிரீம் ரேட்டு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது. பாருங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் நான் விரும்பலை, சாப்பிடவில்லை நான். நம்ம கார் எங்கடா எங்கே இருக்குது நம்ம காரு? எங்கே இருக்கு அந்த இருக்கு எல்லோ கலர் கார், 3 சக்கரம் இருக்கு. 3 சக்கரம் வச்ச கார் இருக்கு. எங்கள் கார் நிற்கிது. நாங்களும் கிளம்பிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
1920 வெளியே வந்து ஐஸ்கிரீம் ஒரு 42 ரூபா 2 கோனு. அவ்வளோதான், ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் க்ரௌடு ஜாஸ்தி, ரொம்ப நிறையா தான் வர்றாங்க. அடிக்கிற வெயிலுக்குமே 2000 ரூபா வந்துருச்சு. எஸ், ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா மணப்பாறை பரவாயில்லைங்க உண்மையாலுமே. டிமார்ட்ல இங்கே பிக்னிக் மாதிரி வந்திருக்கோம். பிக்னிக் மாதிரி வந்தோம். ஆமாம், எங்கள் மணப்பாறைலேருந்து திருச்சிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், திருச்சி டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். மளிகை ஜாமான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா வித்தியாசமாக தான் இருக்குது. கூட தான் இங்கே கூட வச்சு ஆஃபருங்கிற பேரில் சந்தையில் வராங்க, இது பண்ணி போடுறாங்க. கூட தான் வச்சு விற்கிறாங்க. மணப்பாறை பரவாயில்ல, 1-2 பொருள் பரவாயில்ல, அவ்வளோதான். எல்லாமே சொல்லிட முடியாது. கிட்ட போய் நாங்களும் கிளம்புகிறோம். அடுத்து எங்கே போகிறோம்னு தெரியல எங்களுக்கே. பார்க்கலாம், வெளியில் போனால் தான் தெரியும். அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிமார்ட் எங்கே இருக்கு அங்கே போகிறோம். ஏர்போர்ட் பக்கத்தில். ஓகே ஓகே, அப்போ வெயிட் பண்ணுங்க. அடிக்கிற வெயிலில் எப்படி நடந்து வர பார்த்தீங்களா? நிலா வெளிச்சத்தில் பயங்கர வெளிச்சம் இல்லை காய்ஸ். பாருங்க, இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜில்லுன்னு வராங்க. நான் ஒன்றுமே சாப்பிட்லங்க, தண்ணி கூட குடிக்கல, பச்சை தண்ணி கூட வாங்கி தரலங்க. இது வந்து பக்கத்தில் ஒரு கார் கம்பெனி இருக்கு, கேவிஏ கார் கம்பெனி. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது பக்கத்தில் தான் இருக்கு டிமார்ட். இன்னொன்று இருக்கு போல திருச்சியில். திருச்சியில் வந்து கீரனூர் போகிற வழியில் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கு இன்னொரு டிமார்ட்டு. சூப்பர் மார்க்கெட்லாம் என்னங்க, பேருக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டு. ஏசியில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம், அவ்வளோதாங்க. பெட்டி கடையில் கூட ரேட் கம்மியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா ஏசி போட்டுருக்காங்களா, அதனால அங்கே ரேட் கூட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமரே எல்லாமே பார்த்துக்கணும். பேக்கிங் முதற்கொண்டு அங்கே பர்ச்சேஸ் எல்லாமே வந்துட்டு கஸ்டமரே தான் பண்ணிக்கணும். ட்ராலி எடுத்துகிட்டு போகிறது, திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, பில்லிங்லையும் நம்ம தான் எடுத்து வைக்கணும். அவங்களுக்கு வந்து பில்லிங் பண்ணி பில் போடுறதா, செக் பண்ணுறது கூட இல்லை, நம்மளோட வேலை தான் செக்கிங் கூட. அவங்க வந்து கம்ப்யூட்டரில் பில் போடுற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு. மற்றபடி திங்ஸ் அடுக்குவாங்க போல், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கலங்க டிமார்ட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதாவது இந்த வெயில் டயத்தில் நீங்கள் வந்து ஜில்லுன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூட வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி அங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பெட்டி கடையிலே வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு ஆசைக்கு வந்தாச்சு. பாய் காய்ஸ், இஷ்கியூ ஆல். அடுத்து இன்னும் நிறைய கடை போக வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிக்னிக் டூர் முடிவு பண்ணியாச்சு. இதுதாங்க பைபாஸ் ஏரியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்ததுமே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனில் தேன் போடு, எவ்வளோ எங்கே 2 தேன் போடு ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்தாச்சு. ஆனால் சரியான வெயில், பைபாஸ் ஏரியாச்சு. பஸ்ஸுக்கு தான் வந்தோம், பஸ்ஸுக்கு தான் போக போகிறோம். நெக்ஸ்ட் எங்கெங்கே போகிறோம்? அவ்வளோதான், திருச்சி ஜங்ஷன். திருச்சி ஜங்ஷன் போக போகிறோம். எஸ், இதான் பைபாஸ். தண்ணி தாங்க அடைஞ்சிருச்சா? ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. ஏன்னா சரியான வெயில், அலைய முடியல. வந்தேன்னு ரொம்ப டயர்டு, சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். சேசரி பொருள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். பாப்புக்குட்டிக்காக தான் மெயினாக வந்து இந்த டூர் மாதிரி போயிருந்ததே. அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பாப்புக்குட்டி வந்துட்டு மதுரை அதிசயத்தை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போகலாம், இவ்வளோ தூரம் லாங், எங்களுக்கு இங்கேருந்து லாங் தான் கொஞ்சம். போகலான்னு பார்த்தா அங்கே போய் எல்லாமே டிக்கெட்லாம் நம்ம வாங்கிட்டு உள்ளார போனோம்னா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா ரொம்ப பயப்படுவாங்க தண்ணியில் விளையாடுறதுக்கு. ஆனால் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க விளையாடணும்னு. ஆனால் அங்கே போய் விளையாட மாட்டாங்க. சரி, இவ்வளோ தூரம் ஏன் போய்கிட்டு, ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ரொம்ப விரும்புவாங்க. சரி, அது மாதிரிலாம் கலரிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இந்த லீவ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லியும் ஒவ்வொரு ட்ராயிங்கும் பண்ணி கலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு தேவையானதான் வாங்கி கொடுக்கலான்னு தான் இன்றைக்கி போனதே கடைக்கு. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக ஒர்க்கபுளாக இருக்குது. இது வந்து மெட்டீரியல் பாக்ஸ் வந்து சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி இருக்குது, மேலெல்லாம் நல்லா இருக்குது. உள்ள வந்து ஸ்கேல், ரப்பர் எல்லாமே வச்சுருக்காங்க. வெளிக்கான்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஒயிட் போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அவங்க அங்கே கடையில் வந்து அவ்வளோவா டிசைன்ஸ்லாம் இல்லை.
பார்பி ஐட்டம் இந்த மாதிரி தான் அவங்க விரும்புவாங்க. அதனால் இது பசங்க விரும்புகிற ஐட்டம்ஸ் ஆச்சு. இருக்கிறதே வாங்கிக்கலாட்டி இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, இதே வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று, குட்டி ஃபைல் ஒன்று. அப்புறம் இது வந்து உட்டனில் வந்து எக்ஸாம் பேட், ஃப்ரண்ட்டில் வந்து உட்டனு, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் பர்பஸ் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன எனக்கு இது ஒர்த்தபிள் அப்படின்னு தெரிகிற திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இங்கே மணப்பாறையோட அங்கே வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க. அதனால் மல்லித்தூள், வீடு கொஞ்சம் குளிக்கிற சோப்பு, பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டனால கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே விலை கூட தான். அவங்களுக்கு தேவையான பென்சில், இது எனக்கு தேவை ப்ளூ, ஸ்டோன் ஓட்டுற ப்ளூ, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வாங்கினேன். நாளைக்கு வந்து ப்ரஷ்ஷு இவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இதுவே வந்து 2000 வந்துடுச்சு. வாங்கியாச்சு, வந்தாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் ஸ்கூல் லஞ்ச் பேக் எடுக்கல, டிஃபன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே எடுக்கல. அங்கே எடுத்து எனக்கு பிடிக்கல, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் உள்ளார சுற்றணும், மேலெல்லாம் போய் பார்க்கல. அதுவே எங்களுக்கு விருப்பம் இல்லை தான். என்ன பண்ணுறது, ஒரு பிக்னிக் மாதிரி போயாச்சா, சரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே கீழேயே ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு இத்தனையும் பார்த்து தான் எடுத்தோம். ஏன்னா ஒவ்வொருத்துலேயும் வந்து ரேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ முடிச்சுட்டு வந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான், ஹாப்பி டுடே, ஹாப்பி.